இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? சுரைக்காய் பச்சடி. இந்த சுரைக்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு மத்தில் கடைஞ்சி தாளிச்சா ரெடி. இது நல்லா சுடுசுடு சோறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுரைக்காய் பச்சடி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பீர்க்கங்காய் வச்சு பண்ணுவாங்க, சுரைக்காய் வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் வந்து சௌச்சோ வச்சு பண்ணுவாங்க. எதெல்லாம் தண்ணி காய இருக்கோ அதை யூஸ் பண்ணுவாங்க. கத்திரிக்காயும் யூஸ் பண்ணலாம் அந்த பக்குவத்தில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி 4 காய்கறி வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது தண்ணி காய் எதெல்லாம் இருக்கோ அந்த காயெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏன் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பூசணிக்காய் யூஸ் பண்ணலாம். வெள்ளை பூசணிக்காயில் மஞ்சள் பூசணிக்காய், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருங்க. சுரைக்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: சுரைக்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், பாசிப்பருப்பு 50 கிராம், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், இடிச்ச பூண்டு 6 பல்லு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம அன்றாட யூஸ் பண்ணுறது தான். புதுசாக இந்த ஒரு பொருள் நம்ம கொண்டு வரலாம் கிச்சனில். அப்புறம் இந்த சுரைக்காய் பார்த்தீங்கன்னா, இந்த சுரைக்காவை தோல் சீவிட்டு அந்த உள்ளே இருக்க விதையோடு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் வந்து அந்த மேலோட்டமாக வந்து ஷேவ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி பண்ணல. ஏன்னா உள்ளே இருக்க விதையோடு உள்ளே போட்டால் மட்டும்தான் இதுக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும். அப்புறம் அந்த குழம்பு திக்னஸ் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதான் சரிங்களா? இப்போது கட் பண்ணது இதில் போடுறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ரஃபாக கட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வேக வச்ச பிறகு மத்தில் போட்டு தான் கரைய போகிறோம், சரிங்களா? அதனால் இதில் போடுறேன். இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம இதில் போடலாம். எல்லாமே இதில் போடுறோம். தனித்தனியாக வதக்கி பண்ணுறது அந்த பக்குவம்லாம் இல்லை. யாரோ அர்ஜென்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு போகிறவங்க நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடி செய்யணும்னா நீங்கள் செஞ்சலாம். இதில் தக்காளி கொஞ்சம் கூட போடுவேன். ஏன் தக்காளி கொஞ்சம் கூட போடுறேன்னா, இதில் கொஞ்சம் புளிப்பு தன்மை தேவை. புளி சேர்க்க போகிறதில்ல, எலுமிச்சம்பழம் சேர்க்க போகிறதில்ல, வெறும் தக்காளி தான். தக்காளி வந்து நீங்கள் நாட்டு தக்காளியோ இல்லை பெங்களூர் தக்காளியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ பண்ணிக்கலாம். என்னோடய சஜஷன், நான் இந்த ரெசிபிக்கு வந்து பெங்களூர் தக்காளி தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தக்காளியை நம்ம சேர்க்குறோம். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பாசிப்பருப்பு இருக்குல்ல, இந்த பாசிப்பருப்பு நான் இதில் சேர்த்துட்றேன். இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, தாளிப்பில் வந்து வரமிளகா போட போகிறோம். அந்த வரமிளகா போடும்போது அந்த தாளிப்போட வாசத்தை சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை மிளகா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரம்லாம் வேண்டாம். இந்த ரெசிபிக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைல்டான ஒரு காரம் இருந்தால் போதும். ஏன்னா சுடு சோறில் அந்த பாசிப்பருப்பும் அந்த காயும் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்த பிறகு மசிஞ்ச பிறகு தாளித்து கொட்டி அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்பளமும் அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கொத்தவரங்காய் வத்தல் அதோட சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள் எதுவுமே தேவையில்லை. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 2 கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ரொம்ப அதிகமாக வேண்டாம். அந்த காய் வேகிறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா வடிகட்டுற மாதிரி இருக்கும். அப்படி வடிகட்டின பிறகு தான் நம்ம வந்து அந்த இதில் போட்டு மத்தலையோ இல்லை வீட்டில் வேறுனா ஸ்மாஷர் இருந்தோ மேஷர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஓகே, இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 4 விசில் விடுறேன். 5 கூட விடல, ஒன்று தவிர எதுவுமே இல்லை. 5 விசில் விட்ட பிறகு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு இருக்குன்னா இந்த ரெசிபி ரெடி. இப்போது நான் வந்து ஒரு 5 விசில் விட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாமா? அடடா, பருப்பை பாருங்கள், நல்லா வெந்து அப்படியே கெட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா? இதான் இங்கே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருந்தால் தான் மத்து போட்டு கரைது ஈஸியாக இருக்கும். அந்த பருப்பும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மலர்ந்து வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த காய் வந்து நான் ஒரு 5 விசில் விட்டதுனால பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து மசிஞ்சு ஏற்றலாம். இப்போ நான் மசிஞ்சிடுறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இவர் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த சைடில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாயை ஆரம்பிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? எண்ணெய் சூடாகட்டும். சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சுரைக்காவை நம்ம மத்தில் லைட்டாக கடைஞ்சிடலாம். வீட்டில் மண்சட்டி இருந்ததுன்னா போட்டு கடைஞ்சிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த வாய்ப்பு இல்லை.
ஸோ அதனால் அப்படி குக்கர்லேயே வந்து மசிச்சு எடுத்துட்றேன். இது மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. இது மாதிரி நல்லா கடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் மண்சட்டி போட்டுன்னா ஈஸியாக கிடைக்கும். இது மாதிரி குக்கரில் போட்டு கரையும் போது என்னன்னா அது அந்த ஃப்ளாட்டாக இருக்கும். மண்சட்டினா அங்கங்கே பல்லாக இருக்கும், ஓட்டையாக இருக்கும். அப்போ என்னன்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் இருக்கும். கண்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த காய், தக்காளி, பச்சை மிளகாய், பருப்பு எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த பக்குவத்தில் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க. ரெடி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன்ல, இந்த எண்ணெயில் வந்து தாளிப்பு வந்து கடுகு போடுறேன். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாளிப்புக்கு கடுகு போடுங்க. 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போடுங்க. தாளிப்பு போட்ட பிறகு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா பூண்டு. இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த பூண்டோட வாசம் இருந்தால் மட்டும் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பூண்டும் நீங்கள் வித் ஸ்கின்னோடு இடித்து வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பூண்டு வந்து நல்லா இப்படி இடித்தா தான் அது நல்லாயிருக்கும் வாசத்துக்கு. நீங்கள் வந்து ஒன்றும் பாதியாக இடித்து போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி இடிச்சிருக்கேன். அதே டைமில் இந்த வரமிளகாவை வந்து ஒரு 4 வரமிளகாவை சும்மா அப்படி கையில் இன்றைக்கி போட்டுடலாம். இதுக்கப்புறம் இந்த இடித்த பூண்டு, இந்த பூண்டை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்படி வதக்குங்க. அந்த பூண்டு போட்ட உடனே நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் பச்சை கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகா போடுறோம். இது கூட வேறு எதுவுமே தேவையில்லை. வெங்காயம் திருப்பி போடணும், தக்காளி இப்படி போடணும், வேறு எதுவுமே தேவையில்லை. வெறும் தாளிப்பு தான் முக்கியம். அந்த தாளிப்பு வந்து நல்லா கரெக்டாக ப்ராப்பராக போட்டிங்கன்னா நல்லா வாசம் கமகமன்னு இருக்கும். இப்போ இதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுறேன். இங்கே பாருங்கள், பச்சை கருவேப்பிலை. இதோட இங்கே நம்மக்கிட்ட இருக்க வரமிளகா, இன்னொரு மிளகா போடலாம், அப்படி காரம் தேவைன்னா. சரிங்களா? இது போட்ட பிறகு அதுக்கப்புறம் இதை தூக்கி கொட்டினா ரெடி. அப்படியே சுட அப்படியே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் இதுக்கு மிஞ்சது எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம வீட்டில் வந்து சுரக்காய் பச்சடி சுடுவாங்க. சுட இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ரச சோத்தோட கொஞ்சம் இது லைட்டாக ஊற்றி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. அந்த தாளிப்பு 2 மேலே போட்டு அப்படியே சுட ஈஸியான ரெசிபி எப்படியும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.